Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இயேசு தேவதூதர்களுடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரா? இயேசு அதை அனுபவித்திருந்தால், இயேசு அதை எதிர்பார்த்திருந்தால், இயேசு அதை விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு விசுவாசிந்தா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதைத்தான் நாம் காணப்போகிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்தார்கள்? இயேசு ஊழியத்திலே நுழைந்தவுடன் தேவதூதர்களுடைய அந்த பராமரிப்பு, அந்த ஊழியம் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 91 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவதூதர்கள் கைகள் ஏந்தி தாங்குவார்கள், உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்காவிட்டால் பிசாசை கேளுங்கள், பிசாசு விசுவாசிக்கிறான். இந்த வசனத்தை பிசாசு கோட் பண்றான். சங்கீதம் 91, 11, 12 வசனங்கள், தேவதூதர்கள் உன்னை கைகளில் ஏந்துவார்கள், உன்னை காப்பார்கள் என்கிற வசனத்தை பிசாசு தெரிஞ்சு வச்சிருந்து பிசாசு இயேசுவுக்கு சொல்றான். நம்ப முடியுதா? பிசாசு சொன்ன சத்தியம், அவன் சொல்ற சத்தியம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆளா இருப்போம். பிசாசு அநேக நேரத்தில் அவன் பயத்திலேயே பல உண்மைகளை பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியும் தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று, தேவதூதர்கள் தாங்குகிறார்கள் இவரை என்று பிசாசுக்கு தெரியும். பிசாசு தான் ஏரோதின் மூலமாக குழந்தைகளை கொல்ல தேடினவன். அந்த பிசாசின் திட்டத்தை தேவதூதன் முன்னதாக அறிந்து அறிவித்து அவர்களை தப்ப வைத்து திரும்பவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். பிசாசுக்கு இது தெரியும். அந்த பிசாசு தான் இன்றைக்கு இயேசுவை சோதிக்க பார்க்கிறான். பார்ப்போம். மத்தேயு 4 அதிகாரம் 6 வசனம். இயேசு உபவாசம் இருந்த பிறகு, 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு இயேசுவினிடத்தில் பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். முதல்ல என்ன சொல்லுகிறான்? இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். பசியா இருக்கிற இயேசுவினிடத்தில் கல்ல அப்பமா மாற்றும் என்று சொல்லுகிறான். இயேசு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை தோற்கடிக்கிறார். இரண்டாவது சோதனை, ஆலயத்தின் உப்பரிகையின் மேல கொண்டு போறான். மேல ஆலயத்துக்கு மேல ஏறிட்டான். இங்கிருந்து குதியின்றான். இப்போ எங்க இருந்து? ஆலயத்தின் மேல இருந்து குதியும். கவனியுங்கள் 6 வசனம். நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சில விசுவாசிகளை விட பிசாசு நல்ல வேதத்தை படிச்சிருக்கிறான். எழுதி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். இதுல சொல்லுகிறதுல ஒரு சின்ன பொய்யையும் புகுத்திடுறான். தமிழ்ல அது அவ்வளவு சரியா வரல, ஆங்கிலத்தில் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Lest at any time you dash your foot against the stone. எந்த நேரத்திலாவது உன்னுடைய கால்கள் இடராதபடிக்கு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் தமிழ்ல பார்ப்பீர்கள் என்றால் 91 சங்கீதத்திலே lest at any time என்று சொல்லவில்லை, lest you dash your foot against the stone தான் சொல்லி இருக்குது. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தான் சொல்லி இருக்குது, எந்த நேரத்திலும் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான் எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லுகிறான். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்பது உண்மைதான். எப்பொழுது காப்பார்கள்? எப்போதும் அல்ல. அந்த மறைவிடத்திலே தங்கியிருக்கிறவர்களை தங்கியிருக்கிற வேளைகளிலே பாதுகாப்பார்கள். Not at any time, but only when you stay in the secret place. எல்லா நேரத்திலும் அல்ல, எந்த நேரத்திலும் அல்ல. உன்னதமானவரின் மறைவிடத்திலே தங்கியிருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தேவதூதர்கள் அப்படி காப்பார்கள், கைகளில் ஏந்துவார்கள், பாதுகாப்பார்கள். பிசாசு ஒரு சின்ன பொய்யை நுழைக்கிறான் உள்ள. எந்த நேரத்திலும் அது நடக்கும். உனக்கு எப்ப வேணா நீ உன் இஷ்டப்படி குதிக்கலாம், அது நடக்கும். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம், அது நடக்கும் என்று பிசாசு சொல்லுகிறான்.
ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அந்த மறைவிடத்திலே தங்குகிற போது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுகிற போது, அவருடைய சிறகுகளால் மூடப்படுகிற போது, அவருடைய நிழலின் கீழ் தங்குகிற வேளையில மட்டும்தான் தேவதூதர் காப்பார ஒழிய எந்த நேரத்திலும் அல்ல, எல்லா நேரத்திலும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அல்ல. நாம் அவருக்குள்ளாக மறைவிடத்திலே அவருடைய சட்டைகளுக்கு கீழாக அடைக்கலம் புகுந்து அந்த நிழலிலே தங்குகிற வேளையிலே தான் நம்மை அவர் காக்கிறார். தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள். பிசாசு சொல்றான், எந்த நேரத்திலும் அது நடக்கும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டு கல் அப்பமாக்கி சாப்பிடு, தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள் என்று. தாங்க மாட்டார்கள், அதுதான் உண்மை. பிசாசு எப்பவுமே கொஞ்சம் லேசா ஒரு சின்ன பொய்யையும் நுழைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் புசியுங்கள், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேணான்னு சொன்னார். ஆனா பிசாசு அதை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறான். கடைசியில அந்த பிசாசோட பேசின ஏவாள் என்ன முடிவுக்கு வந்துட்டா, ஆண்டவர் வந்து இந்த கனியை தொடக்கூட கூடாது என்று சொன்னது போல அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். தொடக்கூட கூடாதுன்னு சொல்லல, புசிக்க தான் வேணான்னு சொன்னார். கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஒரு காரியத்தை சேர்க்கிறது குறைக்கிறது, இதுதான் பிசாசுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அப்படி குறைச்சு சேர்த்து இப்படிதான் ஏமாத்துகிறான். அவன் சொல்லுகிறது எல்லாம் போய் இல்லை, அதுல பாதி உண்மை இருக்கும், சில நேரத்தில் முக்காவாசி உண்மை இருக்கும், 90% உண்மை இருக்கும், 10% அதுல கலப்படம் இருக்கும். தேவதூதன் வந்து அங்கே இயேசுவினிடத்தில் இந்த பொய்யை சொல்லுகிறான், நீர் குதியும், எந்த நேரத்திலும் தேவதூதர்கள் உன்னை வந்து காப்பார்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இயேசு அதற்கு கீழ்ப்படியவில்லை. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவுக்கு தெரியுது எப்படி இவனை டீல் பண்றது என்று, இந்த பிசாசை எப்படி கவனிக்கிறது என்று இயேசுவுக்கு தெரிகிறது. இந்த சோதனை முடிந்தவுடன் இன்னொரு விஷயத்தில் அவர் சோதிக்கிறான். அது முடிந்தவுடன் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசி அவனை மடங்கடித்த போது பிசாசு விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவனித்தீங்களா? இயேசு தேவதூதர்களுடைய ஊழியத்தை விசுவாசித்தார். இயேசு தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தேவதூதர்களை எதிர்பாராமல் இல்லை. இயேசு தேவதூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு திட்டவட்டமாய் விசுவாசித்தார். இந்த பிசாசு சோதித்து முடிந்து அவரை விட்டு விலகி போன உடனே தேவதூதர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். வந்து அவரை ஆற்றி, அவரை தேற்றி, அவரை பலப்படுத்தி, 40 நாள் உபவாசம் இருந்து ரொம்ப பலவீனமா இருந்திருப்பார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி பணிவிடை செய்திருப்பார்கள்? ஆகாரம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்ல ஆகாரம் கொண்டு வந்திருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. ஏதாவது அந்த நேரத்துக்கு அவரை பலப்படுத்துவதற்கு, சரீரத்திலேயும் மனதிலும் பலப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவர் செய்திருக்க கூடும். தேவதூதர்கள் உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது.